நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நம்ம இந்தியாவில் உலக மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு நீட்டு தேவையா? இந்த நீட்டை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்தது சரியா? இது எதுக்காக நீட்டு கொண்டு வந்தது? அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கும் நம்ம நாட்டின் பிரதமர் மோடி இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்கங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் இந்த நீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மருத்துவ உலகுக்கு ஏன் அது முக்கியங்கிறத முதல்ல மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். அரசாங்கமும் அது தெரிஞ்சு தான் நம் பிரதமர் மோடி இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இந்த அரசாங்கத்தோட நோக்கம் சரியா அப்படின்னா, அரசாங்கத்தோட நோக்கம் நம்மளுடைய இந்திய நாட்டின் பிரதமர் எடுத்த முடிவு இது ஒரு சரியான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா, மோடி ஆட்சி காலத்துக்கு வருவதற்கு முன்னால் நம்ம நாட்டில் மருத்துவத்துக்குன்னு நிறைய பணம் செலவழிக்கணும் மாணவர்களுக்கு. அதாவது 12வது வகுப்பு முடித்தவங்க 11, 12ல் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களும் சரி, இல்லை மேக்ஸ் பயாலஜி எடுத்தவங்களுக்கும் சரி இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருக்கும், பெரும்பாலும் நம்ம மக்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கனவு எப்படி இருக்கும்னா, நம்மளோட குழந்தை டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த டாக்டர் ஏன் ஆகணும் அப்படிங்கிறதுனா, இந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த டாக்டர் ஆகிறது. சித்த மருத்துவமோ இல்லை அலோபதி மருத்துவமோ, நீங்கள் இன்றைக்கி நாட்டில் பிஇஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், எம்பிபிஎஸ், இது மாதிரி அடுத்தது என்ன இருக்குது, ஹோமியோபதி, இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஏன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முதல்ல மனசில் புரிஞ்சுக்கூடாது. இறைவன் மனிதர்களை படைச்சி இங்கே விட்டாலும், நம்ம இங்கே எல்லாரும் நம்ம இங்கே வாழ்ந்தாலும் கூட, இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவன் கொடுத்த உயிர்களுக்கு, இந்த உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு நோய் வந்ததுன்னா, அந்த நோயில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும், அடுத்தது மனித உடம்பில் ஏதாவது ஒரு இரும்புகள் உரசி கை காலில் அடிபட்டு கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சி ரத்தங்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கும்போது, இல்லை கை கட்டாகி கால் கட்டாகி ஏதோ ஒரு இடங்களில் நம்ம மனித உடம்பில் ஏதாவது ஒரு ஷார்ப்பான விஷயங்கள் கட்டாயிட்டு அப்படின்னா, அதில் அதிகமான இரத்தங்கள் வெளியே போகும்போது இந்த மனித உடம்புகள் துடிக்கும், வலியில் துடிக்கும். இந்த வலியில் துடிக்க இருக்கும் இந்த மனித உடம்புகளை காப்பாற்றுவதற்கு இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதுக்கு மருத்துவத்தில் இருக்கும் மருத்துவர்னு நம்ம சொல்கிறோம். இதை சித்த வைத்தியம்னா சித்த வைத்திய டாக்டர்னு சொல்கிறோம், அலோபதியில் அலோபதி டாக்டர்னு சொல்கிறோம். எல்லா வகையிலையும் அவங்கள இங்கிலீஷில் அது டாக்டர். இப்போ நம்ம தமிழில் இந்த மருத்துவர்னு இதை பற்றி ஏன் பேசுகிறோங்கன்னா, நீங்கள் மருத்துவராக எதுக்கு ஆகணுங்கிறது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பணம் சம்பாதிக்கலான்ட்டா, இல்லை நம்ம நினச்ச மாதிரி நல்ல கனவுப்படி வாழலாம்னா, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. மருத்துவர் ஆகிறது என்னென்னா, ஒரு உயிரை நம்ம காப்பாற்றுறதுக்கு ரெடியாக வரும். இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம ரெடியாகிறது தான் மருத்துவம், இறைவனுக்கு அடுத்தபடியாக. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னால், மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்னால், நம் பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு முன்னால் இது எப்படி இருந்ததுன்னா, மருத்துவ கல்லூரிகளில் எப்படி இருந்ததுன்னா, எவ்வளவு பணம் கொடுக்கணும். யாராவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு இந்த 12வது வகுப்பு பாஸ் ஆனவங்க அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா பணத்தை கொடுத்து
வசதியானவர்கள் அனைவரும் பணத்தை கொடுத்து அந்த மெடிக்கல் சீட்டை வாங்கிடுவாங்க. அப்போ இது வந்து ஏழைகளுக்கு எட்டாத கனியாகவே இந்த மருத்துவ உலகம் வந்து ஏழைகளுக்கு ஒரு எட்டாத கனியாகவே இருந்தது. இந்த மருத்துவரை ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கு இல்லாமல் இருந்தது, மிடில் ஃபேமிலிக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் மருத்துவர் ஏன் ஆகணும்னு கனவுல இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கல. இந்த மருத்துவ சீட்டு ஏன் கிடைக்கல அப்படின்னா, அந்த கனவுகளில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பணம் இல்லாதவர்கள். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து சீட்டை வாங்கிடலான்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜ் ஒரு கூட்டம் இருக்குது. இவ்வளவு பணம் நம்மளால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், நம்ம கனவை வந்து நிறைவேற்றணும், குழந்தையோட கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி சில அப்பா அம்மா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோ ஃபைனான்ஸ் பண்ணியோ இல்லை கடன் வாங்கி எந்த விஷயங்களை அணுகியும் அவங்க அதை அணுகிறதுக்கு ஒரு கூட்டம். இந்த பணத்தை கொடுக்க முடியாமல் வெறும் ஆடு மேய்க்கிற ஒரு கூட்டமோ, ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டமோ, இல்லை ஒரு மண்பானங்கள் செய்யக்கூடிய ஒரு கூட்டமோ, எந்த ஒரு பணமும் அடிப்படையாக கொடுக்க முடியாத கஷ்டமான நிலைகளில் குழந்தைகளை அவங்க கனவுகளை நிறைவேற்றதுக்கு முடியாமல் இருக்குன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் அங்கே இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நீட்டுங்கிற விஷயம் வந்து நம்ம நாட்டின் பிரதமர் வந்து இதை அறிவிக்காங்க. நாங்களே கொஞ்சம் கலங்கணும் இந்த விஷயத்தில். எங்களோட குடும்ப உறவுகளில் இருக்கும் சில குழந்தைகளுக்கு மருத்துவ சீட்டை வாங்குவதற்கு நாங்களே கொஞ்சம் போராடணும். எப்படின்னா, மருத்துவராக ஆகணும், மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்களே ஏதாவது பணம் இருந்ததுன்னா கொடுத்து நம்ம இருக்கும் பக்தர்களுக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் மருத்துவராக ஆகிறதுக்கு இங்கே தகுதி வந்து சில தகுதிகள் தேவை இருக்குது. முதல்ல என்ன வேணும்னா, மருத்துவராக ஆகிறதுக்கு முதல்ல ஒரு மாணவனாக இருந்தாங்க, அவங்க மருத்துவராக ஆகணும்னா சில தகுதிகள் கனவுகள் வேண்டும். அந்த தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய கருணை இருக்கணும். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய கருணை அந்த மாணவர்களுக்கு முதல்ல இருக்கணும். இரண்டாவது, உடம்புல அடிபட்டு இரத்தங்கள் சிந்தும் பொழுது எந்த ஒரு சட்டத்திட்டமும் பேசாமல் அதற்கு மருத்துவ உதவிகளை செய்வதற்கு உடனே தயாராக வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி தகுதியும் மருத்துவருக்கு தேவை. அடுத்தது, இந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் நம்ம இருக்கும் பொழுது இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல, அந்த உடம்புக்குள்ள உயிரை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய எந்தாவது ஒரு ஜாமான்கள் நம்ம இழந்துட்டாலோ, இல்லை ரத்தம் வெளியே போயிட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு தாறுமாறான அடி நம்ம உடம்புல பட்டுட்டாலோ அந்த உயிர் உடம்பை விட்டு போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு மனதைரியம்னு சொல்லுவாங்க. இது மனம்னா ஒரு நல்ல மனதில் இருக்கக்கூடிய 6வது அறிவு, பேரறிவை யூஸ் பண்ணி அந்த உயிரை உடம்புல இருந்து வெளியே போக விடாமல் இருக்கிறதுக்கு உண்டான திறமையான மருத்துவமும் மருந்துகளும் கையாள தெரியணும். அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியுடைய மெயின் அர்த்தம் என்னென்னா, தைரியம் வேணும். அப்போ அந்த தைரியம் ஒரு அடிப்படையான மருத்துவர் ஆகணும்னா இந்த கருணையும் தைரியமும் வேணும். இந்த கருணையும் தைரியமும் யாருக்கு இருக்குது அப்படின்னா, பெரிய பணக்காரங்களுக்கு இருக்குமான்னா ஒரு சில பேருக்கு இருக்கும். அதுக்காண்டி எல்லா பணக்காரர்களுக்கும் அந்த கருணையும் இந்த தைரியமும் இருக்கா இல்லையான்னு நம்ம மொத்தமாக சொல்ல முடியாது.
ஆனால் பணக்காரர்கள் இருந்தாலும் பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கும் அந்த குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் அந்த தைரியமும் அந்த கருணையும் ஏதாவது ஒரு சில பேருக்கு இருக்கும். ஆனால் இது அதிகமாக இருக்கக்கூடியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், ஏழ்மை, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தில் நம்ம நம்ம அப்பாவோ தாத்தாவோ ஏதோ ஒரு பொருள் ஃபெயிலியரில் இறந்துருப்பாங்க. அதோட இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு சொல்லி நிறைய விஷயங்களில் போராடி கனவு நம்ம எப்படியாவது டாக்டர் ஆகி நிறைய வேறு இந்த மாதிரி பொருள்கள் டேமேஜ் ஆனாலும் கூட அவங்கள நம்ம நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கனவோடு இங்கே நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில். அந்த கனவுகளை நம்ம நிறைவேற்றுறதுக்கு தான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்கும், நம்ம செட்டில் ஆயிடலாம், நல்ல நிம்மதியாக இருக்கலாம், இருக்கிறதுலையே சிறந்த தொழில் அது, நிறைய வருமானம் வருங்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் அது இருந்தாலும் கூட இந்த ஏழை மாணவர்களுக்கும் மிடில் மாணவர்களுக்கும் இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து அந்த கருணையும் தைரியமும் இருக்கிற ஒருத்தர் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு எட்டாத கனியாகவே மாறிவிட்டது. அந்த கனவை நிறைவேற்ற நம்மளுடைய அரசாங்கத்துடைய ஒரு நோக்கம், நம்ம நாட்டில் வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு எப்படி தெரிந்ததோ தெரியலை, அவருக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல, இது அவர் எப்படி இந்த விஷயத்தை அணுகுனாருன்னு தெரியல, அவர் என்ன நோக்கத்தில் இதை ஆரம்பித்தாருங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு யாருக்கும் தெரியலை. ஆனால் எங்களோட தவ வலிமையில் நாங்கள் கொஞ்சம் அவர் இது மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இந்த நீட்டு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கிறத எங்கள் அனுபவபூர்வத்தில் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய என்னோடய பக்தர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையே நாங்கள் பணம் கொடுத்து சேர்க்கறதுக்கு ரெடியாக இருந்த நேரத்தில் இந்த நீட்டு வந்தது. அப்போ நாங்களே ரொம்ப திணறணும், கஷ்டப்பட்டோம், எங்களால் அதை பண்ண முடியல. நீட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க, என் பக்தர்களோட குழந்தைங்க அனைவரும் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க, நீட்டை எழுதுனாங்க. ஆனால் இந்த நீட்டை கொண்டு வந்ததுக்கு மோடியின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் நாட்டின் பிரதமராக அவர் செய்த முக்கியமான நோக்கம் என்னன்னா, கருணையும் திறமையும் இருக்கிறவர்களுக்கு இந்த மருத்துவம் படிப்பு அவர்களிடம் போய் சேர வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வை தான் நம் நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு. அதை அழகாக செய்திருந்த நாங்கள் வரவேற்கிறோம், அதை வரவேற்றோம். ஆனால் சில கட்சியில் இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் சம்பாத்தியங்களுக்காக, அடுத்தது இந்த மருத்துவ கல்லூரிகளை நடத்தும் முதலாளிகள் நிறைய போராடினாங்க இதில். ஏன்னா அவங்களுக்கு அந்த வருமானம் இருக்காது, நிறைய பணங்களை வாங்கி சீட்டை கொடுத்து படிக்க வச்சிடலாம், முட்டாளாக கூட படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடலாம், யாரை வேணாலும் கொல்லட்டும்னு சொல்லி இந்த முதலாளிகளுடைய பார்வை கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அதில் எல்லா முதலாளியும் சொல்ல முடியாது, கொஞ்சம் முதலாளிகள் கொஞ்சம் குணங்கள்லாம் சரியில்லாமல் பணத்துக்காக தான் அந்த மருத்துவ கல்லூரி நடக்கிறது. ஏன்னா இப்போ அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. இது உயிரை காப்பாற்றுற விஷயங்க. இது உயிரை காப்பாற்றுற விஷயத்தில் என்னங்க பிஸ்னஸ் தேவை இருக்குது? அதை அழகாக நம்ம செஞ்சுருக்காங்க நம்ம மோடி, நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இதை அழகாக செஞ்சாங்கன்னு சொல்லி, நாங்கள் கூட அந்த இடத்துல பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய இடம், எங்களுக்கே அது பண்ண முடியாமல் போனது கூட ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, ஆனால் மோடி செஞ்ச விஷயத்தை நாங்கள் வரவேற்றோம். ஏன்னா இது கருணை உள்ளவங்களுக்கும் திறமை உள்ளவங்களுக்கும் போய் சேரணுங்கிறது அவரோட உயர்ந்த நோக்கம். அதனால தான் அவர் நீட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் பல பேர் அதை எதிர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது நெடு நாட்கள் நடந்தாலும் அவர் ஒரே பார்வையில் இருந்து அதை சரிவர நடத்தினாங்க.
ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய அந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இதுக்குள்ளே யாருமே திருடப்படாத அளவுக்கும், இந்த கொஸ்டின்களை வெளியே வராத அளவுக்கும், அவங்க அச்சிடக்கூடிய அந்த எழுத்துக்கள், அந்த கொஸ்டின் எதையுமே வெளிவராத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சட்டங்களை அதை சரிவர ஸ்ட்ராங்காக கொஞ்சம் செஞ்சுருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை போட்ட உடனே பிரதமர் இதை போட்ட உடனே இந்த மெடிக்கல் கல்லூரி நடத்தும் முதலாளிகள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் இதில் கொஞ்சம் பணம் வராது, இதில் பணம் இன்னுமே சம்பாதிக்க முடியாது, இவர் டோட்டலாக மொத்தமாக கொண்டு வந்துட்டார் அப்படிங்கும்போது அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தால நம்ம சீட்டை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் பணத்தை வைத்து நம்ம வந்து பேரம் பேச முடியாதுங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பணத்தை பற்றி பேச முடியாத அதை உணர்ந்ததுனால அதிக பணம் கிடைக்காது. அதையும் சிஸ்டமாக சொல்லியிருக்காரு, இவ்வளோதான், ஒரு காலேஜ் படிப்புக்கு, ஒரு கல்லூரி படிப்புக்கு, மருத்துவத்துக்கு இவ்வளோ தான் வாங்கணுங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக இதில் பணம் வாங்க முடியாது, நம்ம நிறைய முதலீடுகளை போட்டு செஞ்சுருக்கோம், இதை என்ன செய்யலான்னு சொல்லி அவர் கொண்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீட்டு கோச்சிங் சென்டரை இந்த முதலாளிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கோச்சிங் சென்டரில் நிறைய பணத்தை கொடுத்து நம்ம படித்து நம்ம பெரிய ஆளாயிரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே பணத்தை கொண்டு கட்ட ஆரம்பித்தாங்க. இதுக்கு இந்த கோச்சிங் சென்டருக்கு நம்ம பிரதமர் காரணமானா, கோச்சிங் சென்டரும் பிஸ்னஸாக மாறுது. இங்கே கல்வியே வியாபாரமாக இருக்குது, இங்கே யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நாட்டோட சட்டப்படி அரசாங்கத்தில் பிரதமர் என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை கடைபிடிக்கிறது யார் பிடிக்கணும்? நம்ம நாட்டோட மக்கள் தான் அதை கடைபிடிக்கணும். கல்லூரி வச்சிருக்கிற முதலாளிகளும் நம்ம நாட்டோட மக்கள் தானே, அதில் படிக்கக்கூடிய மாணவர்களும் மக்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அதை கடைபிடிக்க வேண்டும். அதை வந்து நம்ம எட்டாத கனியாக நமக்கு நடக்காததுனால இந்த ஒரு விஷயத்தை எதுக்க முடியாதுங்கிறதுல எல்லாருமே, எல்லா மக்களுமே அந்த ஒரு நிலையை, அந்த சக்தியை அவங்க வந்து கடைபிடிக்கணும் கண்டிப்பாக. இதை நம்ம நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா உயிர்களோட விளையாடுறது தான் மருத்துவம். அது சும்மா விளையாட முடியாது. கருணையினாலையும் திறமையினாலையும் மருந்துகளாலையும் அதில் விளையாடணும். அது மாதிரி ஒரு மனித உயிர் டாக்டராக ஆகணும், அதுதான் லட்சியம். அப்போனா தான் நிறைய பேரை காப்பாற்ற முடியும். படிப்பு தெரியாதவங்க உங்கள் ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணினாங்கன்னா என்ன ஆவீங்க? ஹார்ட்டை தூக்கி வெளியே வச்சுட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்கள் சோழி முடிஞ்சிடும். அந்த விஷயத்தை தெரியாதவங்க கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்கங்க, தெரியாது. அப்போ கருணையும் திறமையும் ஒரு கனவும் ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு லட்சியமும் அனுபவமும் இருக்கிறவங்க தான் டாக்டராக ஆகணும். அதுதான் நம்ம நாட்டின் பிரதமர் மோடியின் உயர்ந்த நோக்கம். அதனால் நீட்டை யாரும், நம்ம நாட்டு மக்கள் யாரும் எதிர்க்க வேண்டாம். நீங்கள் என்னங்க, நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து முட்டாளா, நம்ம மக்கள் எல்லாரும் முட்டாளா? அப்படின்னா இந்திய மக்கள் முட்டாளா? நம்ம வந்து நீட்டு தேர்வுலாம் எழுத முடியாமல், நான் அதெல்லாம் எழுத முடியாமல் எனக்கு டாக்டர் பட்டம் வேணும்னு கேட்குறதுக்கு நம்ம எல்லாருமே அறிவாளி தான். நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் அறிவாளியாக ஆகணும், தகுதியானவங்களாக இருக்கணும். எதை செஞ்சாலும் எதை அடைஞ்சாலும் நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கோங்கிறத புரிஞ்சு தைரியமாக படித்து நீட்டை அனைவரும் சந்தித்து அதில் பாஸ் ஆகி வேண்டிய பணங்களை அதில் முறையாக கட்டி டாக்டர் ஆகிறதுக்கு என்றும் எங்களோட அருளும் இறைவனுடைய அருளும் நிறைந்து இருக்கும். அதனால் நீங்கள் கோலை மாதிரி நீட்டை எதிர்த்துலாம் போராட வேண்டாம். இப்போ பாருங்கள், டெல்லியில் இதை ஏன் நான் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு தான் பேச வந்திருக்கேன். நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். இது அரசியல் ஆதகமாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக சொல்லுது. இது மோடிக்காகவும் சப்போர்ட் பண்ணியும் பேசலை, பொதுவான எங்கள் சித்தர்களுடைய கருத்து. அது மக்களுக்கு என்ன வேணும்,
நாட்டின் அரசர் என்ன செய்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் உற்று நோக்கி கவனித்து கொண்டே இருப்போம். மக்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுப்போம். நம்ம அரசர்கள் எப்படி இருக்காங்கங்கிறதையும் சொல்லிக் கொடுப்போம். நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் நாங்கள் எப்போதும் அதை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால் நீட்டுங்கிறது ஒரு வரப்பிரசாதம். நாட்டு மக்களுக்கு அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய முக்கியமான ஒரு செயலில் இருக்கக்கூடிய, அது சரியான தகுதி உள்ளவர்களுக்கு சேர வேண்டும். அதுவே எங்களுடைய முக்கிய நோக்கம். அதனுடைய உயர்ந்த நோக்கம்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இருந்தது. அதை அழகாக செஞ்சாங்க, முடித்தாங்க. எல்லோரும் பரீட்சை எழுதிட்டு வந்தீங்க, பாஸ் ஆனீங்க, எல்லாருமே டாக்டராக இருக்காங்க. சாதாரண ஒரு ஏழை குடும்ப, ஒரு ஆடு மேய்க்கும் சிறுமி, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மாணவி டாக்டர் சீட்டு வாங்கி படிச்சுட்டு இருக்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருக்குது, இன்பமாக இருக்குது. கேட்க காதுக்கெலாம் இனிமையாக இருக்கும் அது கேட்கும்போது. ஏன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு சீட்டு கிடைக்குது, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குது. அந்த கருணையும், நீங்கள் ஏழை குடும்பங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையோடு இருப்பாங்க, எதையும் தைரியமாக செய்வாங்க. ஒரு மிடில் ஃபேமிலிலையும் எதையும் கருணையாக செய்வாங்க. பணக்காரங்கள்லேயும் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது கொஞ்சம். ஏன்னா செல்லமாக வளர்ந்துருப்பாங்க, அதனால் ரொம்ப அனுபவங்கள் இருக்காது. ஆனால் இந்த கீழேருந்து வந்தவங்களுக்கு ஒரு 70% இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். குடும்பத்தில் பட்ட கஷ்டம், நஷ்டம், உயிர்னா என்ன, அதை எப்படி காப்பாற்றணும், போகணும், வரணும், எல்லாம் ஒரு கனவு. அதுக்கு ஒரு தகுதியான மனிதர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் இது கிடச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் எங்களோட பக்தர்களோட குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து வாங்கிடலான்னு சிலவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. இப்போ அவங்களும் சாதாரண பிஎஸ்சி நர்சிங்கு, இது மாதிரி லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறோம் நாங்கள். அடுத்தது